அதாவது மக்களுடைய பிரச்சனை, அவங்க எதனால் இவ்வளோ பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்றதை எளிதாக தன்னுடைய நகைச்சுவை காட்சிகள் மூலமாக சொன்னவர் தான் அவர். நீங்கள் ஒரு படம் திருநெல்வேலின்னு ஒரு படம், அதில் வந்து இந்த நம்ம ரோடோரத்தில் மயில் கல்கள் நடுறாங்க. அது எதுக்கு நடுறாங்க? போகிற ஊருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மயில் கல் நடுறாங்க. இந்த மயில் கல்லையே சாமியாக்கி கும்பிடுவாங்க. அப்போ அதில் என்ன பர்பஸுக்கு மயில் கல் வச்சுருக்கானோ அது வந்து போயிடுது. ஏன்னா மயில் கல்லையெல்லாம் வந்து சாமி ஆகிட்டீங்களாடா, எப்பட்றா போகிற ஊருக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஜனங்களுக்கு இப்போ என்ன, ஒருத்தன் வந்து சாலையில் போயிட்டுருக்கான், இந்த வழி கல் இருக்கிறது தெரியலன்னா அவனுக்கு வழியே தெரியாது, யாராவது கேட்கணும். ஸோ இதுவே ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா அவனுடைய பழக்கம்தான், மூட பழக்கம்தான். ஒரு சொம்பை வந்து கடவுள்னு சொல்லி மாற்றுறாங்க. அந்த சொம்பு எப்படி முளைச்சிது? கடவுள் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த இடத்துல கோயில் கட்டி உண்டியல் வசூல் பண்ணி. ஸோ மக்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்டேருந்து தான் வருது. அதை வந்து அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், இதை வந்து அவங்களுக்கு நோகாமல், அதாவது உறுத்தாமல் புரிய வைக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது. அதை அவர் கரெக்டாக செஞ்சார். அதனால தான் அவர் ஜனங்களின் கலைஞன், மக்கள் கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினார்.